வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெனத் ஸ்லெஸ்லர் எழுதின பீச் பரியல் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கெனத் ஸ்லெஸ்லர் ஒரு ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட் அப்புறம் போயட். இந்த போயமான பீச் பரியலில் அவர் ஈஜிப்டோடைய கடற்கரையில் இருந்த அந்த சவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்த பற்றி தான் இங்கே பேசுகிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு போயம். ஏன்னா அவர் இங்கே போரில் நம்ம கொடுக்கக்கூடிய விலையை பற்றி பேசுகிறாரு. விலைன்னா பணம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயிரக்கணக்கான உயிருக்கு மதிப்பே இல்லை. அதில் ஆயிரக்கணக்கான பேரை இந்த போரில் நம்ம இழக்கிறோம். அவங்க போரில் போரிடுற வீரர்கள் மட்டும் இல்லை, மற்றவங்கள கூட காமன் சிட்டிசன் கூட நம்ம இழந்துன்னு தான் இருக்கோம். அதுலேயும் அந்த இழப்பை அவர் எவ்வளோ மனசை அப்படியே அழுத்துகிற மாதிரி சொல்கிறாருன்னா, இந்த நாட்டுக்காக போராடினவங்க இறந்து போய் கடலில் விழுந்திருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் அப்படியே கடற்கரை ஓரமாக ஒதுங்குது. அதை தான் இவர் இங்கே ஹைலைட் பண்ணி, அதாவது நாட்டுக்காக போராடினவங்க கடைசியில் பேர் கூட இல்லாமல், எந்த வித அடையாளமும் இல்லாமல் இப்படி இறந்து போய் யாருக்குமே தெரியாமல் இறந்து போய் மறைஞ்சு போகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காரு. இவர் முக்கியமாக அலெக்சாண்ட்ரியான்ற சிட்டி, இது அரப் கல்ஃபில் இருக்குது, அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர் எப்படி ஒரு மதிப்பே இல்லாத அதிகம், அதாவது மதிப்பே சொல்ல முடியாத உயிர்களை எடுத்துட்டுருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த இறந்து போன உடல்கள்லாம் அப்படியே மெதந்தன் இந்த கல்ஃப் ஆஃப் அரப்ஸில் ஒதுங்குது. அங்கே இந்த உடம்புகள்லாம் ஒதுங்க யாரோ ஒருத்தர் நல்ல மனுஷர் இந்த உடம்புங்கள்லாம் எடுத்து அதே கடற்கரையில் தான் அவங்களெல்லாம் புதைச்சிட்டு அவங்க மேலே ஒரு கிராஸ் வைக்கிறாரு. இறந்து வந்தவங்க இப்போ புதைக்கப்பட்டாலும் அங்கே போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா, இன்னும் உடல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்ன்றது அர்த்தம். அதே மாதிரி இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க மேலெல்லாம் அன்னோன் சீமென் தான் அந்த புதைக்கப்படுற அந்த கிராஸ் மேலே, அந்த இப்போ அந்த எங்கே புதைக்கிறாங்களோ அங்கே அடையாளத்துக்காக நம்ம ஒரு கிராஸ் வைப்போம் இல்லையா, அது மேலே அன்னோன் சீமென் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த உடல்கள்லாம் எப்படி கரையில் ஒதுங்குது அப்படின்றத தான் இவர் ஆரம்பத்தில் எடுத்து சொல்கிறாரு. அதாவது இந்த இறந்து போன உடல்கள்லாம் கடலில் போன அந்த கடல் மாலுமிகள் இருக்காங்களே, சீமேன், அவங்களாம் எப்படி திரும்பி கரைக்கு வருவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த உடல்கள்லாம் வருது. ஆனால் என்னென்னா ஒதுக்கப்பட்டு வருது. அது யார் ஒதுக்குறாங்கன்னா, ராத்திரியெல்லாம் அது தண்ணியில் தான் மிதந்துட்டுருக்கு. ஆனால் காலையில் அந்த நுரை ஏற்படும் இல்லையா கடலில், அந்த நுரை தான் இந்த இறந்து போன உடல்கள்லாம் எடுத்துன்னு கரையில் ஒதுக்குது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உடல்கள்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே நாங்கள் தண்ணியில் மிதங்குனே இருப்போம், எவ்வளோ நேரம்னா இருப்போன்ற மாதிரி தான் கடலில் இருக்குது. ஆனால் இப்போ அப்படியே அது எல்லா உடலையும் எடுத்துன்னு கரையில் இந்த நுரையை தள்ளி 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 சேர்க்குது. இப்போ இந்த மக்களை பற்றி, அதாவது இறந்து போன இவங்களை பற்றி ஸ்லெஸ்லர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க உயிரோடு இருந்தாலும் அந்த போரில் தான் இருந்திருக்கணும். அந்த போரும் மரணத்துக்கு சமந்தான். இவங்க இறந்து போய் வந்திருந்தாலும் போர் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய பேர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க உடல்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த போருக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் அவர் இந்த உடலெல்லாம் எடுத்து அவர் அங்கே புதைச்சிட்ருக்காரு. அதாவது அதே கடற்கரையில் கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு ஒரு பள்ளம் தோண்டி அவங்களெல்லாம் புதைச்சிட்டுருக்காரு. அதுவும் இந்த உடலை எப்படி எடுக்கிறாருன்னா ப்ளக்டுன்றாரு. ஏன்னா இந்த உடல்லாம் கரையில் ஒதுங்கும் போது அந்த மண்ணில் கொஞ்சம் புதைஞ்சிடும். அதனால் அந்த மண்ணிலேருந்து அப்படியே அவங்கள அந்த மலர்களை எப்படி நம்ம பறிப்போம், அந்த மாதிரி அதை பறித்து எடுத்துன்னு அவங்க மேலே மண் இருக்கும், அந்த நுரையெல்லாம் இருக்கும். அப்படியே வேக வேகமாக ஒரு குழியை தோண்டி அதில் அவங்களெல்லாம் புதைக்கிறார். ஏன் வேக வேகமாக புதைக்கிறாருன்னா, அவ்வளோ உடல்கள் அங்கே இருக்குது, இன்னும் உடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிறுத்தி நிதானமாக கூட எதுவும் செய்ய முடியாது. வேக வேகமாக பள்ளத்தை தோண்டி ஒரு உடம்பு அப்படியே தூக்கின்னு அதில் போட்டு திரும்பி அந்த உடல் மேலே மண்ணை தூக்கி அவங்க மூடணும். இது வேகமாக செஞ்சாதான் மற்ற உடல்களுக்கும் இதே மரியாதையை அவங்க செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வேகமாக அவங்க மேலே இந்த இடத்துல ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அடையாளத்துக்கு வைக்கிறதுக்காக ஒரு க்ராஸை செய்கிறாங்க. அந்த க்ராஸை ஒருத்தவங்களுடைய உடம்பை புதைச்சிட்டு அப்புறம் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த க்ராஸை கூடிய சீக்கிரத்துலேயே மறைஞ்சி போகும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ அந்த க்ராஸ் மேலே நம்ம ஏதாவது எழுதணும் இல்லையா, ஆனால் அவங்களோட பேர்லாம் இவங்களுக்கு தெரியாது. அதனால்
வெறுமா வந்து அங்கே அன்னோன் சீமென் அப்படின்னு தான் அவங்க எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க யார், என்ன, எந்த நாடு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த போரில் இவங்க இறந்துருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். இவங்க எப்படி வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இவங்க இறந்தாங்களோ அதே மாதிரி இந்த பென்சிலில் எழுதுகிற அவங்களுடைய பேர் அன்னோன் சீமென்னும் சீக்கிரமாகவே மறைஞ்சி போகும். அதுவும் ஒரு டெம்ப்ரரி தான். அதுவும் வந்து மழை வந்ததுன்னா இந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சி போகும். இப்போ பர்பிள் கலரில் இருக்கிறது இந்த இறந்து போனவங்களோட உதடுகள் மாதிரி நீல நிறத்தில் மாறிடும் அப்படின்னும் சொல்கிறாரு. இப்போ இவங்க இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருந்திருக்கணும். என்னன்னா இந்த போர் முடிவுக்கு வந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கணும். இவங்க வந்து போர் செய்யும் போது இவங்க விரோதியாகவும் இருந்திருக்கலாம், இல்லை ஒரே அணியை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லாதவங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது கடைசியில் எல்லாருமே இறந்து ஒரே பீச்சில் ஒரே மண்ணில் தான் வந்து கீழே புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியுது. வாங்க படித்து பார்க்கலாம். Softly and humbly to the Gulf of Arabs, the convoys of dead sailors arrive. Come. கான்வாய்ஸ்னால் அப்படியே அவ்வளோ பேர் டெட் sailors இறந்து போனவங்க வராங்க. எந்த இடம்னா கல்ஃப் ஆஃப் அரப்ஸில். அதுவும் ரொம்ப இதுவாக எந்த வித ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக, ஏன்னா இப்போல்லாம் இறந்து போயிருக்காங்களே, இறந்து போன அந்த உடல் தான் வந்து சேர்ந்துருக்கு. At night they sway and wander in the waters far under. இரவெல்லாம் இந்த உடல் என்ன ஆயிருக்கும்னா இந்த தண்ணியில் மிதந்துங்கன்னு இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படின்னு போயிருந்திருக்கும். பட் மார்னிங் ரோல்ஸ் தெம் இன் த ஃபோம். ஆனால் காலையில் வந்து அந்த கடல் நுரை வந்து அவங்கள எல்லாரையும் கரையில் ஒதுக்கியிருக்கு. பிட்வீன் த சாப் அண்ட் கிளப்பிங் ஆஃப் த கன் ஃபயர் சம் ஒன் இட் சீம்ஸ் ஹேஸ் டைம் ஃபார் திஸ் to pluck them from the shallows and bury them in burrows and tread the sand upon their nakedness. இந்த அழுகைக்கு நடுவில், இந்த போரோடைய அந்த சத்தத்துக்கு நடுவில் தான் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் யாரோ ஒருத்தருக்கு நேரம் கிடச்சிருக்கு. எதுக்கு நேரம் கிடச்சிருக்குன்னா இந்த மண்ணில் இருக்கிறவங்கள அப்படியே கிள்ளி எடுத்து அப்படியே தூக்கி எடுத்துன்னு வந்து ஒரு பள்ளத்தை தோண்டி அது உள்ளே அவங்க போட்டு அதுக்கு மேலே அவங்க உடம்பை வந்து மண்ணில் போட்டு மூடியிருக்காங்க. And each cross, the driven stake of tidewood, bears the last signature of men. ஒருத்தவங்க மேலேயும் வந்து அவங்க அந்த கிராஸ் வைக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம ஈம கிடங்குலெல்லாம் போடுவோம் இல்லையா, அவங்களுக்கு மேலே ஒரு கிராஸ் மாதிரி இங்கே ஒருத்தர் இறந்துருக்காருன்ற அடையாளத்துக்காக எல்லார் மேலேயும் வந்து ஒரு கிராஸ் இருக்குது. அந்த கிராஸ் எல்லாத்து மேலேயும் ஒரு எழுத்து இருக்குது. ரிட்டன் வித் சச் பெர்ப்ளெக்சிட்டி, வித் சச் bewildered pity, the words choke as they begin. எல்லா கிராஸில் என்ன எழுதி இருக்குன்னா எல்லாரோட மனசையும் வந்து பாதிக்கூடிய, ஏன்னா இவங்க நாட்டுக்காக போராடி இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த போருக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க பேர், அவங்க அடையாளம் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னோன் சீமென், பேர் இல்லாத ஒரு சீமென் அப்படின்னு. ஏன்னா அவங்க பேர் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க இறந்து போன உடல் இந்த போரில் இறந்துருக்காங்க, இது மட்டும்தான் தெரியும். The ghostly pencil wavers and fades, the purple drips. The breath of wet season has washed their inscriptions as blue as drowned men's lips. அதில் என்னென்னா இந்த கிராஸில் வந்து அவங்க எழுதுறது வந்து அவங்க பேர்லாம் பொறிக்கப்படலை. இந்த அன்னோன் சீமென்ற வார்த்தையும் பொறிக்கப்படலை, வெறும் பென்சிலில் எழுதியிருக்காங்க அன்னோன் சீமென். இதுவும் வந்து காலப்போக்கத்தில் அந்த கிராஸே போயிடலாம், இல்லை இந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சி போகலாம், இல்லை மழை பெஞ்சு இப்போ ப்ளூ கலராக இருக்கிறது, இப்போ பர்பிள் கலராக இருக்கிறது ப்ளூ கலராக கூட மாறலாம். எப்படி இவங்க அடையாளம் தெரியாமல் வந்து இறந்து போய் வந்திருக்காங்களோ இந்த இடமும் வந்து அடையாளம் தெரியாமல் மறையிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டெட் சீமென் கான் இன் சர்ச் ஆஃப் த சேம் லேண்ட்ஃபால். இப்போ இவங்க இறந்தவங்கெல்லாம் ஒரே காரணத்துக்காக தான் போருக்கு போயிருப்பாங்க. வெதர் as enemies they fought or fought with us or neither, the sand joins them together enlisted on the other front. இவங்க வந்து விரோதிகளாக சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஒரே அணியை சேர்ந்தவங்களாக சண்டை போட்டிருக்கலாம், இல்லை இது எதுவுமே இல்லாமல் கூட வந்து இறந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மண்ணில் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஒன்றா தான் புதைக்கப்பட்டிருக்காங்க இந்த மண்ணில்னு சொல்லி அதை வந்து இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப ஆழமான மனதை வந்து நெருடக்கூடிய ஒரு கவிதை இது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.